நான் இந்த புது ஆள தான் வேலைக்கு எடுத்திருக்கேன். ஏய் சந்தோஷ்! சொல்லுங்க சார். வணக்கம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். குடோன்ல அரிசி மூட்டை இருக்கு. அத லாரில ஏத்து. சரிங்க சார். இப்பவே பண்ணிடுறேன். எனக்கு உதவி பண்றதுக்கு யார் வராங்க சார்? யார் வராங்க அப்டின்னா, சார் அது என்னால தனியா பண்ண முடியாது சார். ஒவ்வொரு மூட்டையும் 60 கிலோ சார். அது ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஏய்! சொல்ற வேலைய செய்ய முடிஞ்சா செய், இல்ல கெளம்பு. புரியுதா? உனக்கு ஃப்ரீயாலாம் பணம் குடுக்க முடியாது. வா நாம்யா. சார், சார், சார் கேளுங்க சார். ராஜ், அவரு சரியா தான் சொல்றாரு. 60 கேஜி உன்னால கண்டிப்பா தூக்க முடியாது. இங்க பாரு என் வேலைய பண்ண விடு. நீ இதுல தலையிடாத. இப்ப லேட் ஆயிடுச்சு. வா கெளம்பலாம். நாம்யா. இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஆ. இரு ஒரு நிமிஷம். சந்தோஷ், வேல முடிஞ்சதா? சார். வேல முடிஞ்சது. சரி. நீ ஒண்ணு பண்ணு. ஆஃபீஸ்க்கு வெளியில லாரி இருக்கு. அதுல எல்லா மூட்டையும் ஏத்திட்டு, ஒரு அர்ஜென்ட் டெலிவரி இருக்கு. டெலிவரி பண்ணிடு. ஆனா சார், நான் காலையில 6 மணிலேருந்து வேல பாக்குறேன். இப்போ சாயந்திரம் 6 மணி ஆயிடுச்சு. நான் காலையிலேருந்து மூட்டை தூக்கி தூக்கி என் முதுகே வலிக்குது. இப்ப வேலை செய்ய சத்து இல்ல. அப்படியா? சம்பளம் வாங்குறதுக்கு நீ வருவல்ல? அன்னைக்கு இத சொல்லு பாக்கலாம். சத்து இல்ல அப்படின்னு. ஆனா சார் எதுவும் சொல்லாத. நீ இந்த வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு பணம் குடுப்பேன். இல்ல பணம் குடுக்க மாட்டேன். ஆனா ஆனா சார் சார் ஹலோ ஹலோ. நாம்யா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? சரி அத விடு. ஒருவேள உன்கிட்ட யாராவது 12 மணி நேரம் வேல செய்ய சொன்னா அப்ப? அப்படின்னா? நீ அந்த லேபர் கிட்ட பேசினது நான் எல்லாமே கேட்டேன். அவன் மனுஷன் ராஜ், அவன் மெஷின் கிடையாது. நாம்யா உனக்கு வேல பத்தி எதுவுமே தெரியாது. புரியுதா? அவங்க என்ன பண்றாங்கன்னு செக் பண்ணிட்டு, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றத கேளு. நான் வீட்டுக்கு வரேன் அப்புறம் பேசலாம். நான் வைக்கிறேன். அட, பாய். ஹலோ? ஆ, வணக்கம் சார். வணக்கம். என்ன சொல்லு? சார் அது வந்து என்னால 1 மாசம் வேலைக்கு வர முடியாது சார். ஏன்? அது சார் எனக்கு முதுகு வலி அதிகமாயிடுச்சு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன் சார். டாக்டர் சொன்னாங்க, 1 மாசம் வேலைக்கு போகாத, ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. அதனால 1 மாசம் வேலைக்கு வரமாட்டேன் சார். அப்படியா? உன்னோட அந்த முதுகு வலிக்கு காரணம் நான் குடுக்குற வேல, அப்படிதானே? அப்படி இல்ல சார். நான் வந்து உங்ககிட்ட சொல்லான்னு தான் கால் பண்ணேன். நான் 1 மாசம் வேலைக்கு வரமாட்டேன் சார். அதுவரைக்கும் நீங்க யாரையும் வேலைக்கு எடுத்துறாதீங்க சார். சரி, சரி. அப்புறம் சார் ஒரு உதவி. நீங்க கொஞ்சம் பணத்த அட்வான்ஸ் குடுத்தா உதவியா இருக்கும். சந்தோஷ், இங்க பாரு. வேலை செய்யாம உனக்கு பணம் குடுக்க முடியாது. அவ்வளதான் சரியா? சார் தயவு செஞ்சு கடனாவது குடுங்க சார். நான் வட்டியோட குடுத்துடுறேன் சார். இங்க பாரு, நான் லோன் எதுவும் குடுக்கறதில்ல. நீ முதல்ல உன் ஹெல்த்த நீ தான் பாத்துக்கல. இப்போ உனக்கு நான் 1 மாசம் லீவ் குடுக்குறேன். அவ்வளோதான். புரியுதா? சார், சார், ஹலோ? சார்? ராஜ், பை காட்ஸ் கிரேஸ் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு எந்த லாஸ் ஆகாதுல்ல. நாமியா, நாம சும்மா பணம் குடுக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, எல்லாம் போயிடும். இங்க பாரு, அடுத்த நாள் இன்னொரு ஆளு உடம்பு சரியில்ல அப்டின்னு பணம் கேட்பான். சார் வணக்கம். வணக்கம் சந்தோஷ். உன் 1 மாசம் முடிஞ்சிருச்சா? இல்ல சார். வெறும் 15 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப கொஞ்சம் எனக்கு பரவாயில்லையா தோணுச்சு. அதான் வேலைக்கு வந்துட்டேன். உன்ன மறுபடியும் வேலைக்கு எடுக்க முடியாது. உனக்கு பதிலா வேற ஒரு ஆள வேலைக்கு வச்சுட்டேன். சார், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. நான் திரும்ப வந்தா உனக்கு வேலை குடுக்குறேன் அப்படின்னு. ஆமா நான் சொன்னேன். ஆனா இப்ப என் மைண்ட மாத்திக்கிட்டேன். சார் இல்ல சார். இப்படி பண்ணாதீங்க சார். நான் என்ன சார் பண்றது? சார் என்கிட்ட வேற வேலை கூட இல்ல சார். இங்க பாருப்பா, அது என் பிரச்சனை இல்ல. நீ என் நேரத்த வேஸ்ட் பண்ணாத. சுரேஷ். சார் உங்களோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? ஆமா சார். அந்த வண்டிக்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் கீழ விழுந்து நாசமாயிடுச்சு. அதால நமக்கு 1,00,00,000 நஷ்டமாயிடுச்சு சார். 1,00,00,000 ஆ! சார்! சார்! ஹாஸ்பிட்டல்! சார்! சார்!
ஹாஸ்பிட்டல் சந்தோஷ்! சந்தோஷ்! நான் ஏன் இவருக்கு உதவி பண்ணணும்? இவர் எனக்கு இவ்ளோ கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமும் கூட. ஹாஸ்பிட்டல்! ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ! ஹாஸ்பிட்டல்! ஹாஸ் ஹாஸ்பிட்டல்! சந்தோஷ்! ஹாஸ்பிட்டல்! சந்தோஷ்! நாம்யா? இப்ப நீ நல்லா இருக்க தானே? ஆ. நீ தானே என்ன இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த? கடவுள் தான் சரியான நேரத்துக்கு உன்ன அனுப்பி வச்சிருக்காரு. நம்மளுக்கு வேலை செய்றவன் என்ன அதே இடத்துல விட்டுட்டு அப்படியே போயிட்டான். ராஜ், நான் உங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரல. அந்த ஏழை அவர்தான் கூட்டிட்டு வந்தாரு. என்ன? நாம்யா, நான் பண்ண தப்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் சந்தோஷ்க்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அவர்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும். நீ சொல்றது சரி நாம்யா. சந்தோஷ்! சார்? வணக்கம். வணக்கம். நீங்க? இங்க? ஆமா. நாம்யா சொன்னா, நீ தான் என் உயிர காப்பாத்துன அப்படின்னு. அன்னைக்கு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப நன்றி சந்தோஷ். இந்தா உன்னோட பணம். நீ எனக்கு ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணல அதுக்கான பணம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் பரவாயில்லைங்க சார். நீங்க பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அதுவே போதும் சார். உனக்கு விருப்பமா இருந்தா நாளையிலிருந்து வேலைக்கு வா. நான் ஃபேக்டரியில மெஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீ ஒண்ணும் மெஷின் மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்க சார். நன்றி. நாளைக்கு நான் வரேன். சரி. நாளைக்கு பார்க்கலாம். நம்மள விட பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மக்கள் கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம உண்மையான கேரக்டர் இருக்கு. அவங்க கிட்ட நாம ரொம்ப தன்மையா நடந்துக்கிட்டோம்னா, நம்மளால நல்ல சொசைட்டிய உருவாக்க முடியும். அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாசிட்டிவா இருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா, நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனைய நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனைய சரியான முறையில தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க் யூ. பாய்.